உலகத்துல எல்லாரையுமே புகழ்ந்துட்டு வருவாங்க, எல்லாரையுமே புகழ்ந்துட்டு வருவாங்க. ஆனா தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறவங்கள மட்டும் புகழவே முடியாது. தயவு செய்து உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்க. என்ன கோயம்புத்தூர்ல வளர்த்தின அம்மா இப்ப சமீபத்துல அப்பா இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பென்ஷன் பணம் வருது. அந்த பென்ஷனை வாங்கி அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க. என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், இப்படி தெரிஞ்சிருந்தேன்னா, உங்க அப்பா இவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டுட்டு போயிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அவரை நான் பார்த்திருப்பேனடா, இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்திருப்பேனடா, நான் அவரை கவனிச்சது எனக்கு திருப்தியே இல்லையடா. அவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு, நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவர் சாப்பிட்டாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போயிருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்திருப்பேன். இன்னைக்கு அவரை நல்லா பார்க்கலையோன்ற அந்த மனசு என்ன பாதிக்குதுப்பா. சிலர் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது பிரதர், சிஸ்டர். சிலர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு தெரியாது. யாருக்குள்ளங்க கசப்பு இல்லை, யாருக்குள்ளங்க தவறு இல்லை, எல்லாருக்குள்ளையும் தவறு இருக்குங்க. நீங்க ஒண்ணுல பலவீனம், அவங்க இன்னொன்னுல பலவீனம். அதுக்காக அந்த பலவீனத்தை நான் தட்டி கொடுக்க சொல்லல, அந்த பலவீனத்தை நான் பொறுத்துக்குங்கன்னு சொல்லல. நம்ம யாருமே தவறது இல்லையா? யாருமே தவறது இல்லையா? எத்தனையோ விஷயத்துல நம்ம தவறோம். நம்முடைய ஆழத்தை எடுத்து நோண்டி பார்த்தாதாங்க தெரியும், கிளறி பார்த்தாதான் தெரியும் நம்ம எவ்வளவு மோசம்னு. அப்பதான் தெரியும் நமக்கு என்னமோ ஆண்டவர் நீங்க செய்த தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுனால நம்ம நிறைய பேர் தப்பிச்சு வாழ்றோம், சொல்லாதனால நம்ம நிறைய பேர் தப்பிச்சு வரோம். ஒரு கணவனார் செய்யறத, மனைவி செய்யறத வெளியே கத்தர் காமிச்சு கொடுக்கல. அதனால அல்லாம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நம்ம கிளற போனா அந்த பரிசுத்தம் எல்லாம் வராது, நீதி எல்லாம் வராது. சிலருடைய வாழ்க்கையை கிளறனா வெறும் அசுத்தம் தான் வரும், அசுத்தம் தான் வரும். ஆனா உன்னை புடிச்சுக்கிட்டு அவ்வளவு வார்த்தையை பேசி இல்லவே இல்லை. இன்னைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிஷேகத்தை கத்த தரட்டும். என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யாரா இருக்கலாம் பிரதர். பகைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பிரதர், சண்டை போடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பிரதர். ஆனா திரும்பி ஒப்புரவாகணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? ஆனா நான் என்ன பண்ண முடியும்னா, சரிப்பா 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 சரிப்பா, நான் எதுவும் பேசலப்பா, நான் எதுவும் பேசலப்பா. வார்த்தையை விட்டுறாதீங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்க திரும்பி எடுக்கவே முடியாது, திரும்பி எடுக்கவே முடியாது. அந்த ஒரு வார்த்தையினால பிரிஞ்சு போன குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஜெபம் முடித்ததற்கு பிற்பாடு இங்க எத்தனை கணவன், எத்தனை மனைவி இருப்பீங்களோ, தயவு செய்து எத்தனை பிள்ளைங்க இருப்பீங்களோ, சாரிப்பா நான் பேசின வார்த்தை குறிச்சு சாரிப்பா, மன்னிச்சுக்கப்பா, மன்னிச்சுக்கப்பா. பைத்தியக்காரன் 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 சொல்லி எத்தனையோ பேர் பைத்தியக்காரனாவே மாறிட்டாங்கல்ல. பைத்தியக்காரி பைத்தியக்காரின்னு சொல்லி எத்தனையோ பேர் பைத்தியமா மாறிட்டாங்கல்ல. ரொம்ப ஜாக்கிரதை. நான் என்ன பண்ணணும்னா, என் மனைவியை என்கரேஜ் பண்ணணுமே தவிர நான் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுங்க. சத்தமா சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை. இப்போ என்னுடைய அம்மா எனக்கு மீன் குழம்பு சமைச்சா எனக்கு ரொம்ப கேட்கல, பிடிக்கும். என் மனைவி ஒரு நாடோடி. அப்படின்னா நாடோடின்னா அவங்க அப்பா ஆந்திரா, அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் பெங்களூர், அதுக்கப்புறம் அரியலூர், அதுக்கப்புறம் இப்ப பெரம்பலூர். அதனால அவங்க ஒரு நாடோடி. அவங்களுக்கு மீன் குழம்பு நல்லா சமைக்கிறதுக்கு. ஆனா நான் நிறைய மீன் குழம்பு சாப்பிட்டு பழகினவன். எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டு, இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு கொஞ்சம் கேட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு கேட்டா, இந்த அம்மா முதல்ல சமைச்ச மீன் குழம்பு ஏதேன் தொட்டு எச்சரிப்பு மாதிரி தான் இருந்துச்சு. நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது என்ன குழம்பு இது? இதாப்பா மீன் குழம்பு. இன்னும் இந்த கலர்ல இருக்குது. இல்ல, மீன் குழம்பு இந்த கலர்ல தான் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு காலம் அப்படி இருந்துச்சு. உடனே எங்க அம்மா எவ்வளவு நல்லா சமைச்சாங்க, எங்க அம்மாவுக்கு எப்படி மீன் குழம்பு, எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே பார்த்து அது பிடிக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு எங்க ரெண்டு பசங்களும் ஊர்ல யார் சமைச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஹீரோ யார் அப்படின்னு சொன்னா, மம்மி
நீங்க சமைச்சு கொடுங்க மாமி. உங்க கைனால அதை செஞ்சு கொடுக்குறீங்களா, இதை செஞ்சு கொடுக்குறீங்களா, என்ன டேஸ்ட். அப்போ என் பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா சமைச்சு கொடுக்கிறது எனக்கு அவ்வளவுதான். அதுக்காக எங்க அம்மா வசதி இவங்க குறைஞ்சவங்களும் இல்லை, எங்க பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா குறைஞ்சவங்களும். எத்தனை பேருக்கு ஆமேன்? புரியுதா? அதனால ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம எல்லாரையும் மனசார என்ன பண்றவங்கள தான் இருக்கணும்னா, உங்க பிள்ளைகளை சபிக்கிறத விட்டுட்டு உங்க பிள்ளைகளை என்ன பண்ணுங்கன்னா, டே நீ ஒரு நாள் கர்த்தர் சமூகத்துல வந்து நிப்படா, ஒரு நாள் பைபிள் தூக்கிட்டு வந்து நிப்படா, ஒரு நாள் நீ பாட்டு பாடுவடா, ஒரு நாள் முழங்கால நீ நிப்படா, அதை நான் பார்ப்பேன். இந்த பாருமா, இன்னைக்கு நீ ஒதுக்கப்படுற இல்ல, இன்னைக்கு நீ ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லா இருக்கல்ல, ஒரு நாள் தலைக்கு மூளை கல்லா நீ மாறுவமா, கர்த்தர் உன்னை மாத்துவாருமா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரட்டும். காரணம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. யார் அதை அதிக்க செய்கிறார்களோ அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நடக்கும். ஆமென்.